இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு புது இந்தியன் பைக் டிரைவிங்கில் வந்து புது கண்டென்ட்டோட ஸ்டோரி கைஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்திருக்கும் ஆல்ரவுண்ட். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கொண்டுட்டோங்க ஒரு பொண்ணை. அதனால போலீஸே துரத்துது. இப்போ தான் நம்ம ஜெயிலேருந்தே வரோம். நம்ம பவரை போட்டு தெரிக்கிறோம், பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். மறுபடியும் இப்போ தான் ஜெயிலேருந்து வந்தோம். நம்ம மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வர. மீண்டும் இப்போ தான் ஜெயிலேருந்து வந்தோம். மறுபடியும் ஒரு கொலை. இப்போ நம்ம என்ன யாரை கொலை பண்ண போகிறோம்னா ஜெயில்காரிலே கொலை பண்ணுறோம். வாட்ச்மேன் நிற்கிறாப்புல, கான்ஸ்டபிள்ஸ். இன்றைக்கி ஒரு அற்புதமான தரமான சம்பவம்லாம் இருக்கு. நம்ம கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீஃபு, போலீஸ்லேருந்து தப்பிக்கிறோம், ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் கைஸ். நம்ம போலீஸ்லேருந்து தப்பிச்சாச்சு. அப்போ இன்னும் தப்பிக்கல கைஸ். போலீஸ் வந்து சுற்றுது. போலீஸ் வர இறங்கிட்டேங்க. நம்மளை இப்போ ஏதோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. குத்துறோம் அப்படி குத்துறோன்னு கீழே விட்டேன் கைஸ். போலீஸ் காரை எடுத்துகிட்டு நம்ம தப்பிக்கிறோம். இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க கைஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு இன்னொரு போலீஸ்காரிலேருந்து வந்து இறங்குறியான். என்ன பண்ணிடுவோம், அவனையும் முடிச்சு விட்டுலாம். அதில் போகிறோம், முடிச்சு விட்டுட்டாச்சு. இவங்க போலீஸெல்லாம் லொப்பையாக இருக்காங்க கைஸ். அவ்வளோதான் ஏற்கனவே விழுந்துட்டேன் கைஸ். இது நம்ம அண்ணன் பேசுவார். முடிச்சுட்டு அடுத்த சம்பவத்துக்கு போயிட்டுருக்கோம். தொடரும் வரை இப்போ உங்கள் நான் இப்போ பேசிட்டு தான் இருக்க பாரு. ஓகே கைஸ், நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கடைசியில் எப்படியோ பெரிய பெரிய போலீஸ்லாம் வந்து ஆர்மி படையோடு வந்து நம்மளை உள்ளே போட்டாங்க. ரொம்ப அர்த்தமாக இருக்குது. இன்னும் எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரில. பார்ப்போம். அவ்வளோ கைஸ், ரொம்ப மழை வேறு பெய்யுது. இப்போ கண்ணை எடுத்து ஷூட் பண்ணுவோம். போலீஸ் வேறு யாரும் தனியாக போயிட்டாங்க. அதாவது வெளியே போட்டு ட்ரை பண்ணுவோம் கண்ணை வச்சு. கன் சவுண்டு கேட்டாங்கன்னா வந்துடுவாங்க இவங்கடா. அப்படி ஃபோனெல்லாம் கொண்டு வந்துடுவோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது ஃபோனை போடலாம். சஸ்வந்துக்கு ஃபோன் போடுறாங்க கைஸ். என்னடா சிக்கிசானு எட்டு வந்துடுறேன் கிசானு. இப்போதே ஒரு பானிபூரி கடையை விட்டு வந்தேன். எட்டு வந்துடுறேன் கைஸ். சஸ்வந்த் இப்போ காரை கொண்டு வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஃபோன் போட்டேன். நம்ம வெளியே போய் காரட்டு பறக்கிறோம் கைஸ். நம்ம எப்படி தப்பிக்கிறோன்னு போவோம். உங்களுக்கு ட்ரிக்கு சொல்லி தரோம். ஈஸி தான் கைஸ். பார்ப்போம். நம்ம அண்ணன் பண்ணுவார். இப்போ என்ன பண்ணோம்னா ஸ்டிக்கி பாம்பு எடுத்து இந்த சைடு நிறையா போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வெடிக்கும், நல்லா வெடிக்கும். ஸ்டிக்கி பாம்பு பார்த்திங்கன்னா நம்ம இவர் தந்தாப்புல சுபாஷ் வேறு யாரும் நம்ம சஸ்வந்துக்கு. அப்படியே சைஸாக இந்த சைடு ஒரு மேஜிக் போல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? கார் வந்து வந்துருச்சு. அப்படியே சைஸ் ஆகணும். ஓகே, தப்பிக்கப்படும். கார் எடுத்தாச்சு.
மீண்டும் நம்ம நைட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, நம்ம தம்பி வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு நம்ம போய் கூப்பிட போகிறோம். அவனுக்காண்டி ஃபஸ்ட்டு கார் வாங்கிட்டு அப்புறம் கூப்பிடலாம். என்ன காருன்னா ஃபெராரி F1 அப்படின்ற ஒரு மாடல் கார் தான். நான் அந்த கார் எக்ஸ்பிளைன் அந்த கார் நல்லா இருக்கா. ஓகே, இப்போ நம்ம தம்பியை கனெக்ட் பண்ணி விட்றேன், பேசுவார். ஹலோ அண்ணா, இப்போ தான் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆனேன். சீக்கிரம் வந்து கூப்பிடுவாங்க. நான் பழைய வீட்டில் தங்கிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்தேன். சீக்கிரம் வாங்க. ஒன்றும் பைக் ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்களா? இல்லை வேண்டாம். ஷோரூமில் கார்லாம் இருக்காங்க. நம்மளுக்கு ட்ரிஃப்ட் ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி எஸ்யூவி கார்லாம் பார்த்தோம். ஓட்ட மாட்டேன். அதனால் உனக்காண்டி மட்டும் ஒரு சஸ்பென்ஷனு அப்புறம் சில விஷயம் இது மட்டும் டயரு அப்புறம் முன்னாடி இந்த இது பின்னாடி சஸ்பென்ஷன் இது நார்மல் தான் ஷோரூம் மாடல் வாங்கியாச்சு. அப்புறம் கடைசியாக ஒரு பைக் வாங்கியிருக்கோம். பேண்டிக் டிஎன்டின்னு ஒரு இது சைலன்சரே பாருங்கள் எங்கே இருக்குது திருச்சி. இதுதான் இந்த பைக்கோட ஸ்பெஷாலிட்டி. பின்னாடி யாராவது உட்காந்தாங்கன்னா மலை பிரதேசங்கள் போகும் ரிச்சி ஆயிடுவாங்க. ரிச்சி ஆனதுக்கப்புறம் நம்ம பைக்கு பின்னாடி உட்காந்தாங்கன்னா சூடாகிடுவாங்க. அதுதான் நம்ம பைக்கோட ஸ்பெஷாலிட்டி பாருங்கள். ஏன்னா சைலன்சர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. உட்காந்தாங்கன்னா இதாயிரும். சரி, நான் அவங்கள கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அந்த மாடல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம ட்ரக்கில் ஏற்றிட்டு தான் ட்ரக் வரும்னு நினைக்கிறேன். போன போகிற ட்ரக்கு தான் 5 ட்ரக்கு எடுத்து வர சொல்கிறேன். 5 ட்ரக்கு பஸ்ஸு புக் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம டூருக்கு போகிறோம். எங்கே போகலாம்? நம்ம மூணிஷேப் போக முடியல போகலான்ட்டு. ஹலோ, நம்ம டூருக்கு போகிறோம். எங்கே போகலாம்? ட்ரெயினில் ஏறி ஒரு ட்ரெயின் பக்கத்தில் ஒரு நல்ல ஏரியா இருக்குது, புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே போகலாம். பேர் ஏதோ ஜுராக்சிக் பார்க்கணும். அது வந்து டைனோசர் இருக்குன்றாங்க, என்னமோ சொல்கிறாங்க. என்னன்னு ஒரு கை பார்த்துருக்கோம்.
பாய்டா. பாய்டா. ஏய் ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம பின்னாடி அந்த ட்ரக்கு வந்துருச்சு. ஒரு 5-6 ட்ரக்கை வந்து வர சொல்லி வந்துட்டாங்க. சூப்பரு. நம்ம பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் போகலாங்க. ஜுராசிக் பார்க் கார் எடுத்து அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுவோம். பிளாக்ல மாடல் கிளம்பிட்டியா? சரி, டக்குன்னு ஓட ஓட ஓட. சரி, இந்த உனக்கு எந்த கார் வேணும்? பிளாக் வேணுமா ரெட் வேணுமா? பிளாக் எடுப்போம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே பிளாக் கார்லேயே போயிடலாம். என்ன சொல்கிறேன்? அப்படியா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஓட்டுறியா நீ ஓட்டுருவா? நீயே ஓட்டு. சரி, டக்குன்னு வா. ஓகே தம்பி, பழைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அது நம்ம ட்ரெயின் பிடிச்சி போகணும். ட்ரெயின் பிடிச்சும் போகலாம், இன்னும் கார்லையும் போகலாம். பிரச்சனை ட்ரெயினில் போனால் கொஞ்சம் காசு போகும். நாளைக்கு அன்றைக்கி ஒரு இருந்து ஷோரூம் வந்து ஒரு வாங்கிட்டு இருக்காது. ரயில் வருதுன்ட்டு வந்து வித்தியாசமாக வரும். கார்கோ ட்ரெயினான்னு பாருங்க. சரி, நீ கார் ஏறலாம். மழை பெய்யும், ரொம்ப மழை பெய்யும். கார் ஏற வந்துடாத. ஓகேடா, காட்டில் உட்காந்துருங்க. ஸ்பைடர்மேன் ஜம்ப் போட்டு அப்படியே போயிட்டு. ஓகே, நம்ம ஸ்பைடர்மேன் ஜம்ப்பை போட்டு வந்தாச்சு. நான் மூஞ்சி நல்லா இருக்கியா? மூஞ்சி தெரியாம இருக்கு. பின்னாடியே காட்டியாப்பா? நான் நிறையா கண்ணு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ட்ரெயின் வருது. என்ன ட்ரெயின்னு? ஓகே, பேசஞ்சர் ட்ரெயின்லேயே எனக்கு ஜுராசிக் பார்க் கூட்டு போக மாட்டாங்க. ஏன்னா கார்கோ ட்ரெயினில் மட்டும்தான் ஜுராசிக் பார்க் கூட்டு போவாங்க. ஓகேங்க, நம்ம ட்ரெயினில் நடந்துக்கிட்டு இருக்கோம். ட்ரெயின்ஸ் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ், டிரைவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மெயின் அப்படி நம்ம மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ட்ரெயினை நமக்கு போகிறோம். நம்ம வண்டிக்கு பிரச்சனை இல்லையே. ட்ரெயின் நானும் ஓடணும்.
போகலாம். பின்னாடி தூங்கிட்டியா இருந்து என்ன செய்ய மோனிஸு டைனோசரா பாப்பா எத்தனை இருக்கு டைனோசர் நம்மளை கடிக்க வந்துச்சுன்னா அவ்வளோ கண்ணெல்லாம் எடுத்து வச்சுக்கடா ஒரு டீரெக்ஸ்ரா சி ஸ்பைனும் இங்கே ஒரு டீரெக்ஸ் பின்னாடி போகுது. இது என்ன விலங்கு எனக்கு சத்தியமாக தெரில. அந்த குட்டி குட்டி டைனோசராக இருக்கும்ல அது அங்கே வராது, அங்கே இருக்கிற குட்டி குட்டி டைனோசர் அதை போட்டு அடிப்போமா? வா 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 அம்மா வரட்டும், வாங்க வரட்டும். நான் வர்றோம் வருதுறோம் சாப்பிட்றோம். சரி நம்ம பெரிய டைனோசர் புல்லட் மட்டும் கூட்டமாக வராங்க. தெரியாதரமாக புல்லட்டை போட்டேன். அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கே வர வாய் வாலி சாமி வார் தொண்டே வாரு. ஐயோ ஐயோமா ஆயிடுச்சு. இங்கே வாரு அதோட கால் இங்கே வாடுறா சங்கு அப்படி கீச்சு. நல்ல வேலை இந்த பெரிய டைனோசரே இந்த டீரெக்ஸ்ட்டு நம்ம காப்பாற்றிருக்கு. ஓகேடா போகலாமா? இல்லாட்டி இந்த டைனோஸ் சாவடிப்போமா? அந்த பெரிய டைனோஸ் சாவடிக்கவே இல்லைல்ல. வா ஏய் அது என்னோட பயந்து வருது. பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் பெரிய பெரிய டைனோஸ் மனுஷன் தான் குட்டியாக இருக்கா. இது நம்மளுக்கு பெருசுதையும் வேணும். ஓகே போகிறதுக்குள்ள அது இதாயிரும். நான் அது ஒரு விசுவல் எஃபர்ட் மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. ஓகே அந்த டைனோஸை கழுத்தை பாருங்கள். பார்த்தீங்களா சொன்னீங்கன்னா நம்ம டீரெக்ஸை சண்டைக்கு போடலாம். வாயில் வர்றாது ஒரு டைனோ இருக்குது. அதை சண்டை கொடுக்கலாம். அதை விட்டு அங்கேயே செத்துரும் போல். இப்போ நம்ம மோனிஸ் ஐயோ ஜஸ்டிஸு மோனிஸு எங்கடா இருக்கு? காருக்குள்ளையா இருக்க? வேடிக்கை பார்த்தீங்க யானைங்க அங்கே பாருங்க மோனிஸு யானடா யானை எப்படி பார்ப்போம் நல்லா இருக்கு. இப்போ நம்ம யானையினே பார்க்க போகிறோம். யானை நல்ல பேர் யானை நல்லா இருக்கு. யானை ஜிராஃபிலாம் இருக்கும்னாங்க. ஜிராஃபி கேட்கணும். யானை இல்லை அந்த பேசுவாங்க. வாரு என்னவாரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. நீங்களே பண்ணிக்கோங்க. ஐயோ ஆஹா பின்னாடியெல்லாம் போல ஆயிடுச்சுன்னா ஏமலதையும் போடும். நம்ம சும்மா அந்த சீட் மட்டும் பண்ணுவோம். மோனிஸை கூப்பிடுவாங்க. நான் இப்போலேருந்து வரமாட்டேன். மோனிஸை கூப்பிடுவோம். இப்போ அண்ணன் போயிட்டாரு. ரொம்ப டயர்டாக இருக்குன்னு
நம்ம வந்து டைனோசரில் ஒரு வழியாக அட்டை கொண்டாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. காருக்குள்ளேயே உட்காந்துருந்தேன். இப்போ வந்து நம்ம யானை வந்துருக்கு. யானைக்கும் எனக்கு பயம் கைஸ். எங்கள் அண்ணன் ஒன்றும் கடிக்காதுன்னு சொன்னார், அதனால தான் வந்திருக்கேன். சாந்தமான யானையாக தான் இருக்குது கைஸ். இது நல்லா தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் தூரம் ஒம்பது பார்ப்போம், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்ம கண்ணை எடுத்து சுடலாம். பயப்படுது கைஸ். விட்டுறலாம் டேய், பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, உன்னோட பேண்ட் பாக்கெட்டில் ஒரு சீக்ரெட் கேமரா வச்சுருக்கேன். என்ன பண்ணுற பார்த்துக்கிட்டே இருக்கேன். விட்டுரு, சாவ போகுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அதை விட்டுறலாம். நம்ம சுற்றி போய் ஏதாவது மறுபடியும் நம்ம காருக்குள்ளே போய் ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு போய் பார்ப்போம். இங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. யானையும் டைகர் டீரக்ஸ் மட்டும்தான் இருக்குது. எப்படி வெளியே போகிறோம்னு வழி வர தெரியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸை தேடிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தா டைனோசராக இருக்குது. நம்ம வெற்றிகரமாக அந்த அவங்க டீரக்ஸ் தப்பிச்சாச்சு. மேலே போகிறதுக்கு இந்த ஜிராக்ஸிக் பார்க்க விட்டு வெளியே போகிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். அது நம்ம காரோட கண்டுபிடிக்க சான்ஸே இல்லை. ரொம்ப ஃபாகாக வேறு இருக்குது கைஸ். நைட்டாக போகுது. ட்ரெயின் மாதிரி முடியுது. ரோடு ட்ரெயின் போகுது கைஸ். போகலாம். ட்ரெயின் போகுது. நம்ம இப்போ வந்து ட்ரெயின் பக்கத்தில் போய் ஹெல்ப் பண்ணுறோம். ட்ரெயின் போயிட்டுருக்கு. சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இது இடமா தவிர்த்து வச்சு கைஸ். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கைஸ். அவ்வளோதான், ஸ்டோரி முடிக்க போகுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு.